இந்த அற்புதமான வாழ்க்கை பயணம், அதிசயமான இந்த பயணத்திலே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் தன்னுடைய அனந்த ஞானத்தையும் தமது மகிமையையும் வெளிப்படுத்த விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பயணத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொல்லுகிறார். ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். இந்த அற்புதமான பாதையிலே, இந்த பயணத்திலே ஏராளமான கள்ளர்கள் மனிதர்களை வஞ்சிக்கும்படியாய், பிடித்து செல்லும்படியாய், குற்றுயிராக்கும்படியாய் இந்த உலகத்திலே நிறைந்திருக்கிறார்கள். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். தேவ ஜனங்களை திருடும்படியாய், தேவ ஜனங்களுக்குள் இருக்கிற மகிழ்ச்சியை திருடும்படியாய், தேவ ஜனங்களுக்குள் இருக்கிற மகிமையை திருடும்படியாய் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார். அப்படிப்பட்ட இந்த பாதையிலே நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன? இந்த சம்பவத்திலே சமாரியன் ஒருவன் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தான். அவன் பிரயாணப்பட்டான். ஆனால் அதற்கு முன்பாக 2 பேர், ஒருவன் ஆசாரியன், இன்னொருவன் லேவியன். ஆசாரியன் என்ன செய்கிறான்? தற்செயலாய் அந்த வழியாய் போகிறான். லேவியனும் அந்தப்படியே என்றால் தற்செயலாய் லேவியனும் அந்த பகுதியிலே வருகிறான். ஆனால் இந்த சமாரியன் தன் பிரயாணத்தில் வருகிறான். பிரயாணம் என்கிறது நோக்கத்தோடு உள்ளது. தற்செயலாய் வருகிறவர்கள் சாதிப்பது இல்லை. திட்டமிட்டு வாழ்கிறவர்கள் சாதிப்பார்கள். பிரயாணப்படுகிறவர்கள் சாதிப்பார்கள். உங்கள் வாழ்க்கை பிரயாணத்தில் இருக்கிறீர்களா அல்லது தற்செயலான வாழ்க்கை வாழ்கிறீர்களா? நீங்கள் யாராயிருக்கலாம், ஆசாரியனா கூட இருக்கலாம், லேவியனாக கூட இருக்கலாம். உங்களுடைய நோக்கம் என்ன? திட்டத்தோடு பயணம் செய்கிறீர்களா? எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகிற ஒரு மனிதன் கள்ளர் கையில் அகப்பட்டான். ஏராளமாய் கள்ளர் கையில் அகப்பட்ட மனிதர்கள் திரளாய் இந்த உலகத்தில் இருக்கிறார்களே. அப்படிப்பட்ட மனிதர்களை விடுவிக்கிறதற்கு உங்கள் வாழ்க்கை திட்டமிடப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்க வேண்டும். காற்று உன்னை அது இஷ்டத்துக்கு உன்னை அழைத்து போகிறதா அல்லது உனக்கென்று ஒரு பயண திட்டம் உண்டா? உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற உன்னதமான திட்டத்திலே நீ படிப்படியாய் முன்னேறி கொண்டு இருக்கிறாயா? கள்ளர் கையில் அகப்பட்ட மனிதனை அந்த கள்ளர்கள் முதலாவது செய்தது என்ன? வஸ்திரத்தை உரிந்து விட்டார். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் என்று ஆதியாகமத்திலே வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு மகிமையை வைத்திருக்கிறார். அந்த மகிமை உனக்கு அறியாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உனக்கு வைத்திருக்கிற மகிமை விசேஷமானது. அதுதான் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வஸ்திரம். அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த ரட்சிப்பின் வஸ்திரம். ஆனால் இன்னைக்கு கள்ளர் கையிலே அகப்பட்டவர்கள் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து, அந்த மகிழ்ச்சியை இழந்து ஏராள ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தேவை நல்ல சமாரியன். தேவன் உங்களுக்கு செய்ததை எழுதுங்க. தொடக்கத்திலிருந்து எழுதி பாருங்க. ஒவ்வொரு தொடக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் தொடர்ச்சியானதாக இருக்கும். அந்த தொடர்கதைக்கு ஒரு முடிவு இருக்கும். அந்த முடிவுதான் அநேக குற்றுயிராய் கிடக்கிற கள்ளர் கையில் அகப்பட்டவர்களை நீங்கள் காப்பாற்றக்கூடிய நல்ல சமாரியனுடைய வாழ்க்கை. இந்த உலகத்தில் இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பயண திட்டம் இல்லை. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட எனக்கும் உங்களுக்கும் பயண திட்டம் உண்டு. நம்முடைய பயணம் யாரோடு? நம்முடைய பயண காலம் என்ன? பயணத்தின் ஆதாரம் என்ன? எனக்கு என்ன தேவை? குற்றுயிராய் கிடக்கிறவர்களை நான் காப்பாற்ற நான் என்ன ஊழியக்காரனா? எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? நான் என்ன லேவியனா? நான் என்ன ஆசாரியனா? உன் பதவி தேவையில்லை. உன்னை அழைத்தவர் உனக்கு முன் செல்லுகிறார். குற்றுயிரானவர்களை, காயப்பட்டவர்களை, வஸ்திரம் இழந்தவர்களை உன் கண்கள் காண உன்னை கைப்பிடித்து அழைத்து செல்லுகிற ஜீவனுள்ள தேவன் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு உண்டு. வாலிபர்களும் சிறு பிள்ளைகளும் இன்னைக்கு படுற கஷ்டம், அவருடைய நிம்மதி இல்லை, குற்ற உணர்வு. அவர்களை தங்கள் பெற்றோரிடத்தில் கூட பேச முடியாதபடிக்கு அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். குற்ற உணர்வினால் தேவ சபைக்கு வர முடியாதபடிக்கு தங்களை மறைத்துக் கொள்கிறார்கள். குற்ற உணர்வினால் தங்களுக்குன்னு ஒரு ஒதுக்குப்புறத்தை தங்களை போன்ற துன்மார்க்கரிடத்திலே தங்களை விற்று போடுகிறார்கள். பாவம் செய்ய தூண்டிவிட்டு மனிதனை குற்ற உணர்விலே கொன்று கொண்டு இருக்கிற கள்ளன்
இந்த மக்களுக்காக நல்ல சமாரியனாக தேவனுடைய பிள்ளையே நீங்கள் எழும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இழந்தவர்கள் இந்த உலகத்தில் அதிகம், குற்றுயிராக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் அதிகம். இந்த சமாரியன் காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டினான். காயங்களில் எண்ணெயும் திராட்சரசம். உன்னை அழைத்தவர் பின்னால் போய்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, மற்றவர்களுக்கு காயம் கட்ட எண்ணெயும் திராட்சரசமும் உன்னிடத்தில் உண்டா? அவர்களுக்கு பரிதாபம் போதாது, ஐயோ விசாரிக்கிறேன் என்று சொன்னால் போதாது. அவர்களுக்கு கொடுக்க எண்ணெயும் திராட்சை ரசமும் தேவை. அபிஷேகம் இருக்கணும். அபிஷேகம் என்றால் தேவனுடைய ஜீவன். எண்ணெயாய் மற்றவர்களுக்கு உதவி செய்ய இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ள பொங்கிக் கொண்டே இருக்கணும். இந்த அபிஷேக எண்ணெய் தேவை. நீங்க சபைக்குள்ள வந்துட்டீங்க, ஆனா இன்னும் சபைக்குள்ள வராத எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே. அத்தனை பேரையும் தேவனுடைய மகிமைக்குள்ள சபைக்குள்ள கொண்டு வர அபிஷேக எண்ணெய் தேவை. என்ன இருக்குதா? உங்க பிள்ளைகளுக்கு எண்ணெய் நீங்க கொடுக்காததுனால தானே உங்க பிள்ளைங்க உங்க சத்தத்தை கேட்கிறது இல்ல. உங்க பிள்ளைங்களுக்கு, உங்க குடும்பத்துக்கு நீங்க எண்ணெய் கொடுக்காததுனால தானே இன்னும் பிசாசு கையில் அவங்க குற்றுயிராய் விழுகிறார்கள். ஒலிவம் எண்ணெய் ஒலிவ பழத்துல பிழிஞ்செடுக்கிறது போல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னை பிழிய ஒப்பு கொடுத்தார். உன்னுடைய அன்புக்குரியவர்களுக்காக நீ தேவ சமூகத்துல பிழிய உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? அவர்களுக்காக தவிக்கிற தவிப்பு எப்படிப்பட்ட தவிப்பு? தேவ சமூகத்துல ஜப அறையில ஆவியானவரோடு நீ தவிப்பாய் என்றால் அந்த எண்ணெய் உன்னை சூழ இருக்கிறவர்களுடைய காயங்களை கட்டும், அவர்களை இரட்சிக்கும். இந்த இரட்சிப்பு சாதாரணமாய் கிடைக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தினால் கிடைத்த இரட்சிப்பு. ஜப அறையில உன் சத்தத்தை விட, உன் பெருமூச்சின் சத்தம், உன் அறிவுள்ள வார்த்தையை விட, யாருக்கும் புரியாத அந்த ஏக்கத்தின் சத்தம், அதுதான் எண்ணெயை கொப்பளிக்கும். நீ ஆண்டவருக்காக பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்றால், கள்ளர் கையிலே அகப்பட்ட உன்னை சூழ்ந்திருக்கிறவர்களுக்காக நீ பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்றால், உன்னிடத்திலே எண்ணெய் இருக்க வேண்டும். கள்ளர் கையிலே அகப்பட்டவர்களை காப்பாற்ற வேண்டிய இரட்சகன் நீ. தேவனுடைய சார்பிலே நின்று தேவனுடைய ஜனத்துக்காக பக்தி வைராக்கியம் பண்ண வேண்டிய யுத்த வீரன் நீ. இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் இரட்சிப்பு இன்னொருவர் மூலமாய் வரும். அந்த பங்கை இன்னொருவன் பெற்றுக்கொள்வான். உன்னை குறித்த தேவனுடைய திட்டம் நிறைவேற தெய்வீக எண்ணெயை பெற்றுக்கொள். தெய்வ பிள்ளையே, நீ ஒரு சமாரியன் என்கிறதை மறந்து விடா. எண்ணெய் பிழியணும், கஷ்டப்படணும், மக்களுக்காக கதறணும், புலம்பணும், யுத்த வீரனா இருக்கணும், அது ஒரு பக்கம். அது எண்ணெய். இன்னொரு பக்கம் திராட்சை ரசம். திராட்சை ரசம் என்றால் என்ன? மகிழ்ச்சி, கொண்டாட்டம். நீ இருக்கிற இடத்துல ஒரு பெரிய களிகூறுதலே இருக்கணும். நீ இருக்கிற இடத்துல விருந்து இல்லைன்னாலும் பண்டிகை இருக்கணும். நீங்க போன உடனே ஒரு மகிழ்ச்சி. நீங்க போன உடனே எல்லார் முகத்திலையும் தன்னால சிரிப்பு வரணும், தன்னால அசுத்தாவி ஓடணும். உங்களை தேடி வரக்கூடிய இடமா இருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு திராட்சை ரசம். ஒவ்வொரு விசுவாசியும் திராட்சை ரசமா இருக்க தேவன் அழைத்திருக்கிறார். விசுவாசி என்னைக்கும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அறிவை பெற்று இருக்கணும். கம்பீர சத்தமுள்ள ஜனமாய் நாம் இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உங்களுக்குள்ள எப்பவும் ஒரு மகிழ்ச்சி பாட்டு, கம்பீர பாட்டு, உப்பை விட மேலான ஒரு டேஸ்ட் கொடுக்க ஒண்ணு இருக்குது. அதுதான் திராட்சை ரசம். அதுதான் இயேசு கொடுத்திருக்கிற இரட்சிப்பு, இரட்சிப்பின் சந்தோஷம். நீங்க இருக்கிற இடத்துல மருந்துக்கு வேலையே இல்ல, நீங்க இருக்கிற இடத்துல ஆபரேஷனுக்கு வேலையே இல்ல. திராட்சை ரசம் சுகமாக்கும். உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பேரையும் சத்திரக்காரனுடைய கையிலே கொண்டு வந்து கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு என் தேவன் தந்திருக்கிறார். பாஸ்டர், இவரை எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து சேருங்க அப்படின்னு சத்திரக்காரன் கையில கொடுத்தீங்களா? சகோதரனே, சகோதரியே, கொடுமையான உலகம், அழிவுக்கு நியமிக்கப்பட்ட உலகம், இனி எப்படிப்பட்ட கால சூழ்நிலை இருக்கும் என்று நிச்சயமற்ற உலகம். இந்த உலகத்திலே தேவன் என்னையும் உங்களையும் நல்ல சமாரியனாக விசேஷப்படுத்த விரும்புகிறார். ஒரு நோக்கத்தோடு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஒரு வேலை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நமக்கு ஒரு பயணம் இருக்கிறது. நம்முடைய பயணத்தை தொடங்கினவர் ஒருத்தர் இருக்கிறார். நம்முடைய பயணத்தை முடிக்கிறவரும் அவரே. உங்க வாழ்க்கை திட்டமிடப்பட்டு இருக்கிறதா? நோக்கத்தோடு வாழ்கிறீர்களா?
உன்னை குறித்து பரலோகம் என்ன சித்தம் வைத்திருக்கிறது என்கிறதை நீ அறிவாயோ? தேவன் உங்களை நல்ல சமாரியனாக இன்றைக்கு அபிஷேகம் பண்ணுகிறார். வெறுங்கையாய் நாம் தேவனிடத்தில் நிற்காதபடிக்கு கள்ளர் கையில் அகப்பட்ட ஏராளமானவர்களை மீட்டெடுத்து இயேசுவின் கரத்திலே கொண்டு போய் கொடுக்க தேவன் என்னையும் உங்களையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார்.